என்னோட பேர் ஏசுராஜ். அகஸ்தியர்புரம். நான் ஒரு விவசாயி. இந்த கொரோனா காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி இந்த நெல் பயிர் 5, 10, 30 ஏக்கர் எல்லோரும் எங்களை 5-6 குடும்பங்கள் சேர்ந்து விவசாயம் பண்ணுதோம். இந்த விளைநிலங்களை ஃபுல்லாக ஏன்னா அட்டகாசம் பண்ணி அவ்வளோத்தையும் சவுட்டி நாசப்படுத்திட்டு தென்னை மரங்களை எல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரிகளும் இதுக்கு என்ன செய்கிறாங்க? இந்த யானைகள் 1 மாதமாக 2 மாதமாக அங்கே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு. இதுக்கு இது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். பேர்? என் பேர் ஜெயசுராஜ். என் பேர் வைத்திலிங்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஏரியாவில் தெற்கு ஐசர்புரம், வடக்கு ஐசர்புரத்தில் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவில். இப்போ ஒரு மாத காலமாக யானை இங்கே பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிகாரியை எந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் விவசாயம் பண்ணி இந்த லாக்டவுனில் விவசாயம் கடை வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்கோம். கடை வாங்கி விவசாயம் பண்ணிவிட்டு அவ்வளவு நெல் பயிரையும் தென்னை மரத்தையும் மாமரத்தையும் பிடிங்கி போட்டு போயிட்டு இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? சீக்கிரம் உரிய நடவடிக்கை சீக்கிரம் எடுத்தாகணும். சீக்கிரம் எடுக்கணும். காலம் தாழ்த்தி பிரயோஜனமே கிடையாது. இந்த இழப்பீடு எவ்வளோ இழப்பீடு கொடுத்தாலும் எங்களுக்கு காணாது. எவ்வளோ இழப்பீடு கொடுத்தாலும் காணாது. அவ்வளவு நாசக்கடாகிட்டு இதில் ஒரு 30 ஏக்கரையும் சமட்டி போட்டு போயிருக்கு. மரத்தை பிடிங்கி போட்டாச்சு, தென்னை மரத்தை பிடிங்கி போட்டாச்சு. இன்னும் 1-2 தென்னை மரத்தையும் இன்னைக்கு நைட்டு பிடிங்கிரும்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பக்கத்தில் பிடிங்கிருக்கு. இன்னும் இங்கே தான் கிடக்கு அந்த யானை. இன்னும் பக்கத்தில் தான் நிற்குது. இன்னும் இதுக்கு என்ன நடவடிக்கை அதிகாரிகள் எடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும். எங்கள் விவசாயத்தை முதல்ல காப்பாற்றுங்க. அப்போ தான் நாங்கள் வாழ முடியும். சரிண்ணா. அப்படியே அண்ணனுக்கு என்ன நீ எனக்கு முன்னாடி எடுத்துகிற ஒரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ. ஐயா உங்கள் இடம் இருக்கா? எங்கள் இடத்துல சாட்சி பாருங்க சார். இல்லை நீங்கள் இப்போ எழுதி கொடுங்க. ஒரு நஷ்டத்தை உங்களுக்கு இடத்த பார்த்துருக்கேன். பார்க்கத்தான் வந்திருக்கேன். பார்த்துட்டு வரதான் நீங்கள் உங்கள் யாருடைய இதில் பூரா எப்படி நாளைக்கு பார்க்க முடியும். ஆளுக உள்ள விட்டுருந்தால் போக்குவரத்துக்கு அது அந்த இடத்த மக்கள் சுற்றி பார்க்க முடியும். மக்கள் ஏன்னா குட்டியான சமட்டு போறீங்க. பூரா வச்சிருக்கேன். எடுப்பதற்கு நட்டே கடை மராமத்து பண்ணி எவ்வளோ எத்தனை ரூபாய் வந்துருக்கும். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு செய்ய முடியாது. ஆட்கள் உள்ள போயிருந்தா இந்த யானையோ மிருகமோ கொஞ்சம் ஒதுங்கிருக்கும். ஆட்கள் கண்டு அங்கங்க உள்ள போயிருக்கும். இப்போ அது வரைக்கும் தெரியும். ரோட்டு மெயின் ரோடு பாவனசம் மெயின் ரோடு எங்கே வர போயிருக்கணும்? அங்கே வர மெயின் படுத்து இல்லை இருக்கு. ஓட்டாடுக தலைவாக இருக்கு அண்ணனுக்கு. நாங்கள் எப்படி பழக்க பணத்தை பூரத்தை வயலில் விரிச்சாச்சு. தென்னை மரத்தை பாருங்க, மேக்க வாங்க. குடும்பம் இருக்கு. 1000 குடும்பத்துக்கு பக்கம் வந்தாச்சு. காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகத்தை எப்படி அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண போகுது? ஆள் போட்டோ வெடி போட்டோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ணா இந்த வயக்கார் யார்? நீங்கள் தானே? பேர் என்ன பேருண்ணா? என்னாச்சு வரலையம்மா? எத்தனை வயலில் சொல்லுங்க. குட்டி காலத்தை பார்த்துங்க. ஆமாம் குட்டி என்ன இதில் உட்காந்து இறங்கியிருக்கு. ஏன்னா துறப்பங்கிட்டு வா, ரொம்ப அங்கிட்டு போ, இங்கிட்டு வா.
59 நாற்பது